கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே 22/5/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியாய் செபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக உங்களுடைய நிறைவுக்குள்ளாக இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக நிறைவு உடைய கோலும் கைத்தறி இவரை தேற்றி வழி நடத்தட்டோமப்பா. சங்கீதம் 10:17 படி கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டருள்கிறீர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவர் எப்பொழுதும் இவருடைய ஜெபத்தை கேட்டு என் தேவனே இவருக்கு விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 22/5/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டமப்பா. சமாதானத்தின் அபிஷேகம் தேசத்தில் இருப்பதாக எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிவிக்கிற நாவுகள் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.